காலையிலேயே எலும்பி அவள் ரூமுக்கு போனப்ப அவளை ரூம்லயே காணல. அத்தை கிட்ட கேட்கறதுக்கும் தயக்கமா இருந்துச்சுன்னு வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஒருவேளை நான் வெயிட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு தான் அவள் இன்னும் வராமலே இருக்காளோ? மேடம் நேத்தே பஸ்ல போவேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுக்காக தான் இன்னும் வராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னால் காலேஜ் போக முடியலனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் போவனே. ஒருவேளை போயிருப்பாளோ? இல்லையே, போயிருந்தா அம்மா என்னை கூப்பிட்டு நீ ஏன் இன்னும் கிளம்பலன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி வீட்டில் சொல்லாம போற ஆளும் இல்லை. சரி, வெயிட் பண்ணுவோம். அவ வந்த உடனே கண்டிப்பா சாரி கேட்டுறணும். பாவம், ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம். நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது கேட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வந்துட்டா. எங்க போறா இவ? ஒரு நிமிஷம். ஆ கையே. சாரி, இங்க நெல்லு. ம் சொல்லுங்க. சொல்லுங்களா? என்ன மரியாதைலாம் கொடுக்குற? அதான் நல்லது. உன்கிட்ட யார் இப்ப மரியாதை எதிர்பார்த்தது? என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்றீங்களா? நான் போகணும். சாரி, நேத்து நான் அப்படி அடிச்சிருக்க கூடாது. அதனால என்னை மன்னிச்சிடு. நேத்ரன், என்னங்க டைம் ஆச்சு, நீங்க ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? அத்தை, மருமகளே, என்னம்மா? நேத்ரன், என்ன மருமக ஒரு மாதிரி இருக்கா? அது வந்து அம்மா. ஐயோ, ஏதாவது சொல்லிட போறான். அத்தை, நான் சொல்றேன். என்ன சொல்லுமா? அது இல்ல அத்தை, அவங்க கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்லி நான் திட்டிக்கிட்டு இருந்தேன் அத்தை. ஓ அப்படியா? சரிம்மா. இவன் இப்படிதாம்மா, அப்பல இருந்து எல்லாத்துக்கும் லேட்டு லேட்டு லேட்டு. கல்யாணத்துக்கு வாடானா கருமாதிக்கு வருவான் அவன். பரவாயில்ல அத்தை. அம்மா, குடிக்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வரீங்களா? ம் பாத்தியா, இப்போ வெள்ளம் வேணுமா சாருக்கு? சரி சரி இரு, எடுத்துட்டு வரேன். ம். ஓய், ம் ஏன் போய் சொன்ன? ம் நீத்ரன், நவமித்ரா, நீங்க இன்னும் கிளம்பலையா? ஐயோ அண்ணி, அன்னைக்கு மாரி திட்ட போறாங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் இன்னும் கிளம்பாம இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இன்னும் ரெடியாகாம இருக்க? சூப்பர் மார்க்கெட் போகலையா? ம் போகணும்டா. சரி சொல்லுங்க, ஏன் இன்னும் ரெடி ஆகி போகாம இருக்கீங்க? ம். ஐயோ வளரிட்டு வானோ. சொல்லு நேத்ரன். அக்கா, அது வந்து அண்ணி, இல்லை லேட் ஆயிடுச்சு. அதான் ரெடி ஆயிடுச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு பார்க்க வந்தேன். ஆ நான் ரெடி ஆயிட்டேனா இல்லையான்னு பார்க்க வந்தியா? ஆனால் நீ என் ரூம்க்கே வரலையே. என்ன உளற நவமித்ரா? அது வந்து அண்ணி, இல்லை காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். கிளம்புறீங்களா? ஓகே. அதுக்கு என்ன என்னமோ உளறிட்டு இருக்க? அதான் அண்ணி, சாரி, ஏதோ உளறிட்டேன்ல. சாரி. நேத்ரன், வாங்க போகலாம். ம். அக்கா, காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜ் போறியா? என்னடா நடக்குதுங்க? நேத்ரன், வாங்க, டைம் ஆச்சு. ஆ. இந்த பொண்ணு என்ன இப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டு போகுது? என்ன நடந்திருக்கும்? நேத்ரன், ஒரு நிமிஷம். சொல்லு. காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு அண்ணி, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இல்லடா, ஒரே ஒரு டவுட்டு. அப்பா பேங்க் வேலை விஷயமா இவங்கிட்ட கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதான் அதை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ சரி, நீ போய் பைக் கிட்ட நில்லு, நான் வரேன். ம் சீக்கிரம். அதை மட்டும் பேசிட்டு வா. பாரா. ம். இல்லை, இங்கே வா. சொல்லு, என்ன பேங்க் வேலை? அதெல்லாம் ஒரு பேங்க் வேலையும் இல்லை. என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மாதிரி இருக்கு? யாரு? ம் நீயும் நவமித்ராவும் தான். என்னமோ வான்னு சொல்லி உன் கையை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு போறா. என்ன நடக்குது? நான் நின்னது கூட அவளுக்கு தெரியல. பேங்க் விஷயமா பேசணும்னு சொன்ன அப்போ கூட சீக்கிரம் அதை மட்டும் பேசிட்டு வான்னு சொல்றான். ம் சொல்லுடா, என்ன நடக்குது? ம். சொல்லு நேத்ரன், என்ன கோல்மால் வேலை பண்ணிருக்க? ம். சம்திங் ராங். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். ம் சீக்கிரமா சொல்லிட்டு போ. அவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு உள்ள வந்துடக்கூடாது. ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறா. அதை நீ சொல்ல போறேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வரும். ஸோ சீக்கிரமா சொல்லு.
இல்ல, அம்மா கிட்ட வெல்லம் கேட்டேன், இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆ அப்போனா சீக்கிரமா சொல்லு. அது வந்து ம். நேத்து நவமித்ராக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ண வந்தான். மறுபடியுமா? மறுபடியுமாண்ணா? இதுக்கு முன்னாடி யார் பண்ணது? ஆஹா, அது வேற விஷயம், நீ சொல்லு. ஆ, நேத்து காலேஜ்ல ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ண வந்தான் நவமித்ராக்கு. அப்போ அவன் ஒரு greeting கார்டும் ரோஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணான். ஓகே. இவ அந்த ப்ரப்போசலுக்கு என்ன சொன்னான்னு தெரியல, ஆனா greeting கார்டும் ரோஸும் வாங்கிட்டு வந்துட்டா. என்னடா சொல்ற? ஆமா, அவன் கொடுத்த greeting கார்டும் ரோஸும் வாங்கிட்டு வந்துட்டா. சரி, இப்போ அந்த விஷயத்துக்கும் உன்னை இப்படி கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறதுக்கும் என்ன சம்மந்தம்? அது அந்த ரோஸும் greeting கார்டும் வாங்கிட்டு வந்ததுனால அவளை நான் அடிச்சிட்டேன். அடிச்சிட்டியா? ம், யார கேட்டு அவள நீ அடிச்ச? அது வந்து வாய மூடு நேத்ரன், எங்க அடிச்ச? கன்னத்துல. நல்லா அரைஞ்சிட்டியா? ம், டேய், சீ, உன்னை நாங்க அப்படியா வளர்த்தோம்? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற நீ? எப்பத்துல இருந்து நேத்ரன் நீ இது போலலாம் வளர ஆரம்பிச்ச? சரியில்லை நேத்ரன், கொஞ்சம் கூட சரியில்லை. பொறுக்கி மாதிரி நடந்துட்டு இருக்க. அக்கா. வாய மூடு. கிரீட்டிங் கார்டு ரோஸும் வாங்குறது வாங்காம போறது அது அவளோட விருப்பம். நீ எதுக்கு அவளை அடிச்ச? நீலாம் அந்த விஷயத்துல தலையிடவே கூடாது. உனக்கும் அவளுக்கும் என்ன பந்தம் இருக்கு? ஒரு பந்தமும் இல்லாம என்னன்ட்டு நீ அவளை அடிச்சிருப்ப? ஓ, அத்தை பொண்ணுன்னு நினைச்சியோ? அத்தை பொண்ணா? அத்தை பொண்ணு என்ன பொண்ணா இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு நேத்ரன். அத்தை பொண்ணா இருந்தாலுமே வாய் வார்த்தையில எதனா திட்டி இருக்கணும். ஆனா நீ இது போல அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ச்சே, ஏன்டா ஏன்டா நீ இப்படிலாம் பண்ற? சங்கடமா இருக்கு நேத்ரன் நீ இப்படி பண்ணது. ஒரு பொண்ணை அடிக்க சொல்லி கொடுத்தா நாங்க உன்னை வளர்த்தது. அக்கா. வாய மூடு. அன்னைக்கு ஒரு நாள் அவ கையை இறுக்கி பிடிச்சேன்னு சொன்னேன், அப்பவே நான் திட்டினேன். இப்போ என்னடானா இப்படி பேசி வச்சு அடிச்சு வர வச்சிருக்க. ஆ? ஒரு நிமிஷம் இரு. அடிக்க மட்டும்தான் செஞ்சியா? இல்ல, கொஞ்சம் திட்டிட்டேன். திட்டவும் செஞ்சியா? என்னென்ன திட்டின? யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா உடனே வாங்கிட்டு வந்துருவியா நீ? அவ்வளோ காஞ்சு போய் கிடக்குறியான்னு கேட்டேன். நேத்ரன், கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். எனக்கு இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. ரொம்ப தப்பு நேத்ரன். எப்படியெல்லாம் பேசுற? யார் உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி கொடுக்கறது? ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். சொன்னதையே சொல்லாத. எனக்கு தெரிஞ்சு நீ அடிச்சதை விட நீ சொன்ன வார்த்தை தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ ஏன் உன் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போனா அவ? தெரியல, அம்மா வந்து கேட்டாங்க. அப்பவும் நான் சொல்ல வந்தேன். அப்ப கூட என்னை சொல்லவே விடல அவ. ஓ, அப்போனா நீ எங்க எல்லாத்தையும் சொல்லிடுவியோன்ற பயத்துல தான் அப்படி நடந்துட்டு இருந்தாளா? ம், இருக்கலாம். சரி நேத்ரன், அவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாள, நீ போ. ஒன்னே ஒன்று நேத்ரன், சாரி கேட்க மட்டும் மறக்கவே மறக்காத. அடிச்சதை கூட அவ மன்னிச்சிடுவா. ஆனா நீ பேசின பேச்சு சுத்தமா சரியே இல்லை நேத்ரன். இனி எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி பண்ணணும்னு நினைக்காத. கொட்டின வார்த்தையை அள்ளவே முடியாது நேத்ரன். அடிச்சதை விட நீ பேசின பேச்சு அவளை ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். மன்னிப்பு கேளு, சரியா? ம், முகத்தை இப்படியே சோகமா வச்சுட்டு போகாத. நீ சொன்னன்றத அவ கண்டுபிடிச்சிடுவா. சரி, நான் போறேன். அம்மா கிட்ட வெல்லம் கேட்டேன். அதான் அவங்க இன்னும் கொண்டு வரவே இல்லையே. நான் கிளம்புறேன். ம். இந்த நவமித்ரா ஏன் இத பத்தி சொல்லவே விடாம தடுத்தா? இத பத்தி சொல்லியிருந்தா அவளுக்கு தான் முழு சப்போர்ட்டும் வீட்ல கிடைச்சிருக்கும். அது அவளுக்கு தெரியாம இருக்காது. இருந்தாலும் ஏன் அவ தடுத்தா? ஒருவேளை நேத்ரனை அவ சிநேகிச்சிட்டு இருக்காளோ? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்பனா நேத்ரன் அவ மன்னிச்சிடுவான்னு நினைக்கிறேன். சரி, இனி நம்ம போய் ரெடி ஆகலாம். ஏன் நில்லுன்னு தானே சொல்றேன், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? பைக்ல வரும்போதும் சாரி கேட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. இங்க வந்து நிக்க சொல்றேன், நீ மண்ணு போயிட்டே இருக்க. சாரி. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? நான் எதுக்கு சாரி சொல்றேனா? ஆமா. சரி, நீ ரொம்ப கோவத்துல இருக்கன்னு தெரியுது. சாரி, மன்னிச்சுக்கோ. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். புரியுது, நீ அப்படி பார்க்காத. என்ன? நான் உன்னை தப்பா தான் நினைச்சேன், ஆனா நீ தப்பாவே என்ன பேசிட்டல அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்க. நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ம்,
சரி, மன்னிச்சிட்றியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. என்ன மச்சான், 2 பேரும் சால்வ் ஆயிட்டீங்களா? என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நானும் அர்க்கானியும் பைக்கை பார்க் பண்ணிட்டு வர வழியில அனினாவை பார்த்தோம். அப்படியே எங்க கூட ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்க. ஓ. நேத்ரன், ஆ, சொல்லுங்க அர்க்கானி. நேத்து நவமித்ரா கன்னத்துல உங்க விரல் அப்படியே பதிஞ்சு இருந்துச்சு தெரியுமா? அர்க்கானி வேண்டாம். ஆமா நேத்ரன், அதுக்கப்புறம் கேண்டீன் போய் ஐஸ் பவுச் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் நார்மலா ஆச்சு. நான் சொன்னப்போ நம்பலல்ல நீ. சரி, ஓகே, டைம் ஆச்சு, கிளாஸ் ரூம் போலாமா? ம். அர்க்கானி, 3 பேரும் கிளாஸ் ரூம் போங்க. பிரேக் டைம்ல மீட் பண்ணலாம், சரியா? ம், சரி, வாங்க எல்லாரும் போலாம். ஏன் சொல்லல? என்ன? விரல் பதிஞ்சு ஐஸ் பவுச்லாம் வச்சியா? சொல்லு. எனக்கு தெரியல. ம். சாரி, ரொம்ப கோவத்தில் அடிச்சிட்டேன். அப்படி பேசினதும் தப்பு தான், நான் அடித்ததும் தப்பு தான். மன்னிச்சுக்கோ. நான் கிளாஸ் ரூம் போகணும். எல்லாரும் போயிட்டாங்க. போகலாம், என்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் போகலாம். என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் என்னை பாரு. என்ன? கோபம் குறையாதா? நான் யார் உங்ககிட்டலாம் கோவப்படுறதுக்கு? எனக்கு ஒரு கோவமும் இல்லை. நீங்க பேசுனது எதுவும் தப்பில்ல. எனக்கு இப்போ கிளாஸ் ரூம் போகணும். கொஞ்சம் மாறி நின்னீங்கன்னா நான் போயிடுவேன். இப்போ எதுக்கு வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? ம், தப்பில்லையே. நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்ன போது மரியாதை கொடுத்து தான் பேசணும். ஏய், எதுக்கு இப்படிலாம் பேசுற? எல்லா வாட்டியும் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க பைக்கில் வர சொல்லி. நேற்று ஈவினிங்காகவும் இப்படி தான் மிரட்டினீங்க. இன்னைக்கு காலையில் வரும்போது இப்படி தான் மிரட்டினீங்க. எல்லா வாட்டியும் நான் அமைதியாகவே போயிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு பஸ்ஸில் போகணுன்னு தோணுது. இனி நான் பஸ்லேயே போய்க்குவேன். ப்ளீஸ் ஈவினிங்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு போகணும்னா நீங்கள் போகலாம். சொல்ல முடியாது. இனி நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வீட்டுக்கு வருவேன். ம். உன்னை பஸ்ஸில் அனுப்பிட்டு அன்னைக்கு நான் படாத பாடுபட்டனே, அது போல படாத பாடுபடணும் இல்லை? எப்பா சாமி, ஒரு வாட்டி நான் பட்டதே போதும். ஒழுங்கா என் கூட பைக்லேயே வந்துடு. இல்லை, அந்த டைமில் எனக்கு ரூட்டெல்லாம் தெரியாது. இப்போது நான் கொஞ்சம் படிச்சுட்டேன். ம். ஆமாம், நீ நல்லாவே படிச்சு குளிச்சிருப்ப. வாயை மூடிட்டு அமைதியாரு. உச்சி கொட்டாத. என்ன? அப்போனா நீ என்னை மன்னிக்க மாட்டியா? நான் யார் உங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு? சரி, புரியுது, என் மேல பயங்கர காண்டில் இருக்க. நான் யார் மேலேயும் பயங்கர காண்டில் ஒன்றும் இல்லை. நான் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லாதடி. நான் பேசுறத கொஞ்ச நேரம் கேளு. ம், சொல்லுங்க. இனி எவனாவது வந்து இது போல ப்ரப்போஸ் பண்ணி லெட்ரு, கிரீட்டிங் கார்டு, ரோஸு, அது இதுன்னு எது வாங்கி கொடுத்தாலும் வாங்காத, சரியா? புரியுதா? நான் கிளாஸ் ரூம் போகணும். ஏய், என்னை பாருடி. இல்லை, நான் கிளாஸ் ரூம் போகிறேன். ஐயோ, நீ கிளாஸ் ரூம் போவ, உன்னை யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னை பாரு. ம். அக்கா சொன்னாங்க. அண்ணியா? ம். என்ன? நான் அடிச்ச அடியை விட பேசின பேச்சு தான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கோன்னு. அப்போனா நீ எல்லாம் சொல்லிட்டியா? ம். ஏன் நேத்திரன் இப்படி பண்ற? என்ன பண்ண? உன்னை யார் இப்போ அன்னிக்கிட்டலாம் சொல்ல சொன்னது? ஏன்? நான் நினைச்சேன், அதனால தான் உன்னை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தேன். அப்பவும் நீனு போய் சொல்லியிருக்கல்ல. ஏய், அக்கா கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். பேசாத. ஏய், இப்ப என்ன? லூசு மாதிரி பண்ற நேத்திரன் நீ. பேசவே பேசாத. நான் போறேன், நீ வந்தாவா வராட்டி போ. ஏன் நில்லுடி. போயிட்டா. கூப்பிட கூப்பிட அவமானு போயிட்டே இருப்பா. எதுக்கு இப்ப திட்டினா? ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. சரி, கிளாஸ் ரூம் போலாம். மச்சான். ம். சொல்றா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சொல்லுடா. நவமித்ரா ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல. அப்ப ஏன் இப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். கிளாஸ் கவனிக்கிறியா? மச்சான் சொல்லு, என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஒரு 4-5 வாட்டியாவது சாரி கேட்டிருப்பேன். அவன் என்னை மன்னிக்கவே இல்லை. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். அது எப்படிடா மச்சான் மன்னிப்பாங்க? வார்த்தையாலையும் காயப்படுத்திருக்க, அடிச்சும் காயப்படுத்திருக்க. அவங்க எப்படி ஒரு நாள்லயே மன்னிப்பாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ம். இன்னைக்கு அக்கா கேட்டுச்சு, அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அட பாவி, அடிச்சு திட்டினதை எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ம். என்ன சொன்னாங்க அக்கா அதுக்கு? என்னை போட்டு நல்லா திட்டி விட்டுருச்சு. வேற என்ன பண்ணோம்? நவமித்ராக்கு தெரியுமா? என்னது? நீ உங்க அக்கா கிட்ட சொன்னதெல்லாம்? ம். இப்ப சொன்ன, அதுக்கு தான் என்னை போட்டு திட்டி விட்டா. ஆ? காலையில அம்மா வந்தாங்கடா. அப்பவும் அம்மா கிட்டேயும் சொல்ல விடல அவ. அதுக்கப்புறம் அக்கா வந்தாங்க, அக்கா கிட்டேயும் சொல்ல விடல.
கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போனான். நான் எங்க அக்கா கிட்ட சொல்லிடுவேணும்னு நினைச்சிட்டு. மச்சான், ஆமா, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையா? மச்சான் நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா, ஏன் அவ இப்படி பண்ணான்னு தெரியல. இப்ப என்ன? டேய், நவமித்ரா உன்னை லவ் பண்றாங்க போலடா. டேய் லூசு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? கண்டதையும் பேசிக்கிட்டு இருப்ப. மச்சான், நல்லா யோசிச்சு பாரு. எங்க இது போல நடந்ததெல்லாம் சொன்னா உன்னை யாராவது தப்பா நினைச்சிருவாங்கன்ட்டு தான் அவங்க சொல்ல விடாம தடுத்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு, உன் மனமண்டைக்கு புரியும். இல்ல, இப்ப என்ன தப்பா நினைச்சா என்ன? லூசு, சும்மா வாயில வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காத. நான் லூசு தாண்டா உனக்கு. பின்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி. மச்சான், நீ தாண்டா லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க உன்னை லவ் பண்றாங்க. ஐயோ டேய், போதுண்டா. மச்சான், நீயே உன் பக்கம் இருந்து யோசிச்சு பாரு. இது போல நவமித்ராக்கு நடந்தது எல்லாமே உனக்கு நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? நவமித்ரா போய் போட்டு கொடுத்துருப்பியா? ஷோ முருகா, நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. நீயா யோசி, அப்பதான் உனக்கு புரியும். டேய் என்னடா, நான் கிளாஸ் கவனிக்கணும். என்ன சொல்றான் இவன்? என்னென்னமோ சொல்றான், ஒன்னும் புரியல. நவமித்ராக்கு நடந்தது எல்லாமே உனக்கு நடந்திருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்க சொன்னான். நான் என்ன பண்ணிருப்பேன்? ஆனா எனக்கு இது போல ஒன்று நடந்திருக்கே. என்ன அவ அவ்வளோ கேவலமா நினைச்சா? ஆமா, நான் அத யார்கிட்டயுமே சொல்லலைல்ல. நான் ஏன் மறைச்சேன்? அவளை யாராச்சும் தப்பா நினைச்சிடுவாங்கன்ட்டு தான் மறைச்சேன். அவளும் அப்போ என்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சாளா? ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணணும்? ஒருவேளை வருண் சொல்ற மாதிரி என்ன அவ லவ் பண்றாளா? என்ன அவ லவ் பண்றதுனால தான் விட்டு கூடாதுன்னு நினைக்கிறாளா? ஷோ, ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? தலையெல்லாம் வேத நிக்குது. அப்பா. டேய் என்னாச்சு? நீ யோசிக்க சொன்னு யோசிச்சேன்டா. தலைவலிக்குதுடா. தலைவலிக்குதா? இரு, டேப்லெட் வாங்கிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தா சரியாயிடும். டேய் இருடா, ஒரே ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இவன் ஒருத்தன் சொல்றதே கேட்க மாட்டான். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்.